சாத்தப்படி கிராமத்தில் உள்ள ஏரியில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் இந்த மழை நீடித்தால் சாத்தப்படி கிராமமே வெள்ளப்பகுதியில் வெள்ளத்தால் சூழப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கும் மேலாக சாத்தப்படி ஊராட்சியில் மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த சாத்தப்படி ஊராட்சியில் மிகப்பெரிய ஒரு ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியை வெட்டுவதற்காகத்தான் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் குடிமாமரத்து திட்டத்தின் கீழ் 60 லட்சம் ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்கும் மதகுகளை சரி செய்வதற்குமாக நிதியை கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்தது. ஆனால் அரசு அதிகாரிகள் அந்த பணியை சரிவர அந்த நிதி ஒதுக்கீடை செய்து அந்த பணியை செய்ய தவறிவிட்டார்கள். ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடு இன்னமும் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் மூலமாக இருப்பில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஏரி மொத்தம் 8 மதகுகள் உள்ளன. தற்போது 8 மதகுகளும் சரியில்லாத நிலையிலே காணப்படுகிறது. தற்போது சாத்தப்படி கிராமத்தில் மிகப்பெரிய வெள்ளம் சூழ்வதை நீங்கள் நேரில் காணலாம். எதனால் வெள்ளம் ஏற்படக்கூடாது என்றால் இந்த ஏரியில் அதிகப்படியான அளவில் ஆகாய தாமரைகள் அதிகம் இருக்கின்றன. அந்த ஆகாய தாமரைகள் மதகுகளின் அடைத்து கொண்டு ஏரி நீரானது கிராமத்துக்குள்ளே புகுந்து வருகிறது. தற்போது இன்று மாலைக்குள் சாத்தப்படி கிராமமே வெள்ள சுடுகாடாக அல்லது வெள்ள அபாய பகுதியாக மாறும் என்பதில் எந்தவிதமான அச்சமும் இல்லை. களத்தில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் திராவிடமணி. உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த கிராம மக்களுக்கு உடனடியாக போதிய வசதிகளை செய்து தருமாறும், அதேபோல் வருவாய்த்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இக்கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உடனடியாக உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.